பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிற வேத பகுதி யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த சம்பாஷணைகள், இந்த வேத பகுதி நம்ம அறிந்ததான ஒரு பகுதி. ஆனால் இந்த நாளிலே கூட தேவன் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தோட இந்த முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, தேவன் கொடுக்கிறதான அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பு, அதை குறித்த காரியங்கள். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு அவங்க தாகமாக இருப்பாங்களா அப்படின்னா, அதாவது அந்த ரட்சிப்புக்குரிய காரியங்கள், சமாதானத்துக்குரிய காரியங்கள் கண்டிப்பாக இல்லை. தேவன் கொடுத்து அதை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதாவது அந்த ஒரு நேரம் மட்டும்தான் நமக்கு சமாதானம், அந்த பிரச்சனை முடிஞ்சது, அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த ரட்சிப்பின் தண்ணீர், அந்த சந்தோஷம், சமாதானத்தின் அந்த ஜீவ தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நித்திய ஜீவ காலமாய் நமக்குள்ளே அது ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு நமக்கு வேறு நமக்கு ஒரு ஆறுதலோ, வேறு ஒரு ரட்சிப்புக்குரிய காரியங்களோ அப்படி நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. அதாவது புறஜாதி மார்க்கத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை அவங்க சொல்கிறத நாம் பார்க்க முடியும். இதுக்கு இந்த காரியம் ஸ்பெஷலு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வெகு தூரங்களுக்கு பிரயாணம் பண்ணி போகிற அநேகரை நம்ம பார்க்கறது உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் அதிசயமானவர். அவர் இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் அப்படின்லாம் இல்லை, எல்லா காரியத்திலையும் தேவன் நமக்கு அற்புதமானவர், அதிசயமானவர். அவரால் முடியாதது, அது இந்த காரியம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு சில மெடிசன்ஸ்லாம் அறிமுகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் சர்வலோக நிவாரணி அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. அதாவது எல்லாத்துக்கும் எதுனாலும் சரி, நீங்கள் அதை போடுங்க அதை போடுங்க சரியாயிரும்னு அந்த விளம்பரம் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு விளம்பர யுக்தியாக அது இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன், அவருடைய பேரே அதிசயமானவர். என் நாமத்தை நீ கேட்பானேன், அது அதிசயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது மாதிரி அவர்கிட்ட நமக்கு இந்த காரியம் நடக்காது, நம்ம வேறு இடத்த தேடி போகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு காரியம் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அவரே தீர்வாக இருக்கிறார். இதை எரேமியாவில் நம்ம எடுத்துக்கொள்வோம். எரேமியாவில் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2 தீமைகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் தீமை என்ன அப்படின்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது செஞ்ச தீமை 2 தீமையில் பிரதானமானது என்ன அப்படின்னா, முதல்ல தேவனை விட்டுடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருக்கக்கூடியவர். அதில் நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் அது வற்றி போகக்கூடிய அளவுக்கு கிடையாது. அது திரும்பி திரும்பி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொட்டிகளை அவங்க வெட்டி கொள்கிறாங்க. அந்த தொட்டிகளும் எப்படிப்பட்டது அப்படின்னா, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் படுறத நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியுது. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ளே வராங்க, ஓரளவுக்கு அந்த ஆண்டவருடைய வசனங்களை, வார்த்தைகளை கேட்ட பிறகு இவ்வளோ தானே, இது தானே அப்படின்னு சொல்லிட்டு
இன்னும் புதுமையான காரியங்கள், புதுமையான வழிபாடுகள் எதையாவது கேட்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க மனசு வந்து அலப்பாயுது. அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அறியாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, விட்டுடுறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் ஒரு சிலர், அதாவது வந்தும் உறுதி இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடி நம்ம அந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன பின்மாற்றம் நமக்குள்ளே வரும்போதே, அதாவது பின்மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருசாக ஆண்டவரை விட்டு போயிடுறது, மறுபடியும் அந்த உலக காரியங்கள், உலக வழிபாடுகளில் ஈடுபடுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஏன்னா சத்ரு வந்து எப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போவான்னா, இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோமா, நாளைக்கு வந்து நம்மளால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல, அரை மணி நேரம், அப்புறம் அப்படி போய் 10 நிமிஷம், அப்புறம் சும்மா ஒரு சல்யூட் போட்டால் போதும், இப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியாமல் அப்படியே நம்மளை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடுவான். அதனால் அந்த குறைவுகள் ஆவிக்குரிய காரியத்தில் நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னும் போதே அதில் உடனே நம்ம அந்த ஒரு கூர்மையான மனசாட்சியுடையவர்களாக அதை நம்ம சரி பண்ணுறவங்களாக இருக்கணும். சரி பண்ணும் பொழுது தொடர்ந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனிடத்தில் நம்ம தங்கி இருக்கிறவர்களாக இருப்போம். மனாசேவை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1, 2, 3 அப்படியே அந்த வசனங்கள் ஒரு சிலதை நம்ம தியானிப்போம். 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1வது வசனம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். அதாவது இந்த மனாசே யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். எசேக்கியா ராஜாவுடைய மகன்தான் மனாசே. அவன் வந்து அவனோட நாட்கள் முடிஞ்சு போச்சின்னு தீர்க்கதரிசியால் வார்த்தை வந்த பிறகு அவன் தேவன்கிட்ட ஜெபிக்கும்போது தேவன் அவனுக்கு வந்து 15 வருஷங்களை கூட்டி கொடுக்குறார். கூட்டி கொடுக்கறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்குற அடையாளத்தை ஆண்டவர் நிறைவேற்றியும் கொடுக்குறார். அப்போ அந்த 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்த நாட்களில் பிறந்த பிள்ளை தான் இந்த மனாசே. எசேக்கியாவுக்கு அப்புறம் இந்த மனாசே வந்து ராஜாவாகிறான். எப்போ ராஜாவாகிறான்னா 12 வயசில் அவன் ராஜாவாகிறான். ராஜாவாயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகள், அந்த ஜாதிகளுடைய அருவருப்புகளை வந்து அவன் வந்து பின்பற்றுறான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அதாவது ஆண்டவர் வந்து வேண்டான்னு துரத்தி விட்ட ஜாதிகள், ஆனால் அவங்களுடைய வழிபாடுகள் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய விக்கிரகத்தின் காரியங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பிரதானமாக வந்து அவன் நிறுத்துறதை பார்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா, தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, அப்பா எப்படி ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு எழுப்புதல் அடைஞ்சு அந்த காரியங்கள்லாம் வேண்டான்னு தள்ளி போட்டாரோ, இவன் என்ன நினைக்கிறான், அவருக்கு அறிவு இல்லை, அதனால் எனக்கு தெரிந்த விதத்தில் நான் இதை மறுபடியுமா எடுத்து கட்டி இந்த காரியங்களை நான் பின்பற்றி இன்னும் நான் சீரும் சிறப்புமாக செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவன் வந்து வரான். அதாவது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் அப்படின்னு வேதவசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து முற்பிதாக்களை நடத்தி வருகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா அது அற்புதமானது. அந்த பாதையை, அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதான பிள்ளைகள் தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியும். இல்லை அவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை, அவங்க வந்து தெரியாமல் நடந்தாங்க, இப்போ எங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு கொஞ்சம் படித்த உடனேயே ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி அந்த முற்பிதாக்களை தேவன் நடத்தி வந்த அந்த பாதைகளை ஈஸியாக தூக்கி போட்டுட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு துணிகரமாக ஏதேதோ காரியங்கள் செஞ்சு தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி, அதாவது நம்முடைய முற்பிதாக்களை தேவன் எப்படி நடத்தினார், அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். அப்படின்றதுக்காக நம்ம மெயினாக ஜெபிக்கணும்.
ஏன்னா பெற்றோருக்கு இது வந்து புரியல, பெற்றோருக்கு தெரியல அப்படின்றது தான் பிள்ளைகள் எல்லாருடைய எண்ணமும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அந்த பிள்ளைகள் உணர்வாங்க. ஆனால் அதுக்குள்ளே பல நஷ்டங்களை வந்து அவங்க சகிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் மாறி போகும். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிள்ளைகள் தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை வந்து அந்த பிள்ளைங்க பார்த்து தொடர்ந்து விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும்னு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். எதுக்கோ ஜெபிக்கிறோம், குறிப்பாக நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனாசே நினைக்கிறேன், அப்பாவுக்கு ஒன்றும் தெரியல, அவர் வேண்டான்னு தள்ளின அந்த பாகாலுடைய பலிபீடங்களை நான் எடுத்து கட்டுவேன், இந்த மேடைகளை திரும்பவும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரே ஒரு தெய்வம் இஸ்ரவேல், யெகோவா தெய்வம் ரட்சிப்பார் அப்படின்னா அவனுக்கு அது வித்தியாசமாக தெரியுது. புறஜாதிகள் இப்படி இல்லையே, அவங்களுக்கு எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கே, அந்த தெய்வங்கள் தானே அவங்கள நடத்துது அப்படின்னு அவன் அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக கடந்து போகிறான். தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவன் செய்கிறதான காரியங்கள் வந்து நமக்கே ஒரு கஷ்டமாக தெரியும். 5வது வசனம் பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அதாவது எங்கே அவன் அதை கட்டினான், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த ஸ்தாபித்து பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் ஆலயத்துக்குள்ளே எது வரக்கூடாதோ அந்த காரியத்தை வந்து அவன் கொண்டு வரான். 7வது வசனத்தில் பாருங்கள், இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். அதாவது ஒரு விக்கிரகத்தை அவன் கொண்டு வரல, தோப்பு விக்கிரகத்தை கொண்டாந்து எங்கே வைக்கிறான் அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயம், அடுத்து இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலுமிருந்து தெரிந்து கொண்ட எருசலேம் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மேன்மையான ஆலயத்தில் அவன் என்ன பண்ணுறான், விக்கிரக தோப்பை கொண்டாந்து அவன் வந்து வைக்கிறான். இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாக அவன் வந்து தொடர்ந்து செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்யும்போது அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. 10வது வசனத்தில் 33வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்திங்கன்னா தெரியும், கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். முதல்ல மனாசேட்ட பேசுகிறாரு, அவன் கேட்கலன்ற பட்சத்தில் ஜனத்திட்ட பேசுகிறாரு, ஜனங்களும் என்ன பண்ணல, அதுக்கு செவி கொடுக்கல. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கவனிக்காதே போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க இருதயம் வந்து கடினப்பட்டு போச்சு. விக்கிரகத்தை பின்பற்றுகிற காரியத்தில் அந்த இது வந்து தீவிரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வழிபாடுகள் வந்து போயிடுச்சு. 11வது வசனம் பாருங்கள், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். தொடர்ந்து எச்சரிப்பை அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா இப்படி தான் நடக்கும். அவன் வந்து அதை வந்து கவனிக்கவே இல்லை, அதை கவனிக்கக்கூட அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசுகிறது யார், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருதே, ஒரு துளி கூட அவனுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆண்டவருடைய அந்த வல்லமையை வந்து அவன் ஈஸியாக அசட்டை பண்ணிவிட்டு தனக்கு பிடித்த அந்த வழிபாடுகளில் அவன் போகிறதுல தீவிரமாக இருந்தான். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை ஆண்டவர் வந்து அவங்க மேலே வரப்பண்றாரு. அவங்க மனாசேயை வந்து முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை வந்து பரிதாபமாக மாறிப்போகுது. ஒரு ராஜாவாக இருந்தவன் இப்போ என்ன பண்ணுறான், ஒரு சிறை கைதியை போல் அவனை அதுவும் முட்செடிகளில் பிடித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி வச்சு அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா வெண்கல சங்கிலியால் கட்டி அவங்க இந்த ஊர்லேயும் வைக்கல, பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அவனுக்குள்ள ஒரு உணர்வை ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. 13வது வசனத்தில் பார்த்திங்கன்னா தெரியும்,
அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்களேன். உடனே மனதுருகிறார். இவன் இவ்வளோ தூரம் நம்மளை ஏமாத்தினானே, இவ்வளோ தூரம் நம்மளை அலைய விட்டானே அப்படின்னு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அந்த போகிற வழியில் அவன் பண்ணுற அந்த ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம், அவனுடைய கதறுதலை ஆண்டவர் அலட்சியம் பண்ணவே இல்லை. நம்முடைய தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே, அதாவது அவன் உபவாசம் பண்ணான், இத்தனை நாள் அவன் தீவிரமாக ஜெபிச்சான் அப்படின்லாம் அதில் சொல்லப்படலை. அந்த போகிற வழியில் அவன் அந்த விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்குறாரு, ஜெபத்தை கேட்குறாரு. அவனை என்ன பண்ணுறாரு, திரும்பவும் எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். அதாவது இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். இவ்வளோ நாள் அவன் நினச்சிட்டு இருந்தான், இது எதேச்சா என் கையில் கிடச்ச ராஜ்யம், நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், எனக்கு விருப்பமான வழிபாடுகளில் போவேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் துணிகரமாக நடந்தான். ஆனால் இப்போ சிறைப்பட்டு மறுபடியும் அந்த ராஜ்யத்துக்கு வரும்போது இது தேவன் எனக்கு கொடுத்த ராஜ்யம் அப்படின்னு அவன் உணரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்கிறாரு. கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சோர்வுகளில் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு சில பின்மாற்றமான காரியங்கள், அதாவது நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, 1 மணி நேரம் ஜெபிச்சது என்னத்தை ஜெபிக்க அப்படின்ற அளவுக்கு கூட வரும். அந்த நேரத்தில் நம்ம உடனே அதை கவனித்து சரி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ தூரம் மோசமாக போன இந்த மனாசையே ஆண்டவர் விடலை, நம்மளை விடுவாரா? அதனால் அந்த காரியங்களை நம்ம மனசில் வச்சு நம்ம ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கீழே விட மாட்டார், ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் அப்படின்றத உறுதியாக நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஒரு சின்ன கதை, நடந்த ஒரு சம்பவம். 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு கப்பல் பிரயாணப்பட்டு போயிட்டுருக்குது. போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு எந்திர கோளாறு காரணமாக அந்த கப்பல் அதுக்கு மேலே போக முடியாமல் தடைப்பட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த சரியான தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாத ஒரு இடத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏதாவது ஒரு கப்பல் நம்முடைய இந்த குறிப்பிட்ட சர்க்கிளில் வந்தால் தான் நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 நாட்கள் போயிருச்சு. உணவுப் பொருட்கள் நிறைய அவங்ககிட்ட இருக்குது, ஆனால் தண்ணீர் போதுமான அளவுக்கு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியோட இது காலி அப்படின்ற லெவலுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. 20 நாள் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒருத்தராக சாக ஆரம்பிக்கிறாங்க. தண்ணின்ட்டு என்ன தான் சாப்பிட்டாலும் நமக்கு அடுத்து தண்ணி இல்லாமல் நம்மளால் முடியாது இல்லையா? அந்த நேரத்தில் அவங்களுக்கு முடியாது, இதுக்கு மேலே நம்ம தப்பிக்கவே முடியாது, இந்த கப்பல் மட்டும்தான் இருக்க போது, நம்ம எல்லாரும் இந்த உணவுப் பொருட்களோடு சாக போகிறோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெகு தூரத்தில் ஒரு கப்பல் வர்றதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 20 நாட்களாக இந்த இடத்துல எந்திர கோளாறு காரணமாக நாங்கள் நிற்கிறோம், தண்ணி இல்லாமல் எங்கள் ஆட்கள் ஒருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த தகவல் கொடுக்கும் பொழுது அவங்க சொல்கிறது, வந்துடுறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஐயா, ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எங்களுக்கு தண்ணி வேணும், ஒவ்வொருத்தராக இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன படகு மூலமாக எங்களுக்கு தண்ணி அனுப்புங்க, எங்களால் முடியாது, நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்குள்ளே எல்லோரும் மறித்து போயிடுவோம் அப்படின்லாம் இவங்க மறுபடியும் மெசேஜ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த கப்பல்லேருந்து வர்ற பதில் என்னென்னா, ஏன் நீங்கள் சாகுறீங்க, ஏன் தண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற கடல் தண்ணியை எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்கு கடுப்பாக வருது, இந்த நேரத்துலையும் ஒரு காமெடியாக, இப்போ சாவ போகிறோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்போ போய் கடல் தண்ணியை எடுத்து குடிங்கன்னா எப்படி கடல் தண்ணியை குடிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு கீழே, உங்கள் காலுக்கு கீழே இருக்க தண்ணியை எடுத்து நீங்கள் குடிங்க, நீங்கள் எல்லாருமே பழச்சிருவீங்க அப்படின்றார். அப்போ என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறமா எடுத்து குடித்து பார்த்தா அது தேங்காய் தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அந்த அளவுக்கு ருசியான தண்ணீர் எப்படி சமுத்திரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே நம்ப முடியல. அப்போது அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க வந்து அந்த தண்ணியை குடித்து எல்லாரும் தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க வராங்க. வந்த பிறகு தான் இவங்களுக்கு தெரியுது, இவங்க நிற்கிற இடம் அமேசான் நதி கலக்கிறதான அந்த முகத்வாரத்துக்கிட்ட அவங்க நிற்கிறாங்க. இந்த அமேசான் நதி எவ்வளோ பெருசு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்க மிசிசிப்பி நதியை விட 10 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெரிய ஒரு நதி. அந்த நதி கலக்கிறதான இந்த முகத்வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் ஆழத்துக்கு கடல் தண்ணியே கீழேயே தள்ளிரும். அந்த அளவுக்கு அந்த நதியோட அந்த தண்ணி தான் இந்த இடத்துல நிற்கும். தண்ணியும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத அப்புறமா அவங்க அறிஞ்சு கொள்கிறாங்க. தண்ணி இவ்வளோ பக்கத்தில் நம்ம காலு கீழே தண்ணி இருந்தே நம்ம தெரியாமல் இப்படி சாக கொடுத்துட்டோமே ஒரு சிலரைன்னு அப்புறம் அவங்க வருத்தப்பட்டாங்களாம். இதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பு கொடுக்குற, நமக்கு சமாதானத்தை கொடுக்குற, ஆறுதல் கொடுக்குற தேவன் பக்கத்துலேயே நம்ம இருந்துக்கிட்டு நம்ம தேவனை விட்டு தூரமாக போய்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, அவரை உறுதியாக பற்றி பிடிக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவையில்லாத அந்த வழிபாடுகள், தேவனுக்குரிய காரியங்களை விட்டுட்டு உலக வழிபாடுகள் வினோதமாக இருக்குது, புதுமையாக இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் நம்ம பின்பற்றுவோம் அப்படின்ற அந்த மனசில் ஒரு சின்ன சலனம் கூட இல்லாதபடி நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம். அப்படி ஒரு சிலர் போனதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்படி ஆண்டவரை விட்டுட்டு இப்படி இந்த உலக காரியங்களை பின்பற்றி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இவ்வளோ வேதனையாக இருக்குன்னா தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார். அதனால் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை தெரிந்து கொள்ளுவோம், அவரை நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பின்பற்றுவோம். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார், நம்மை விடுவிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவரே உமை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நாளிலும் கூட அப்பா தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னீரே அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நாங்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற அந்த நித்திய ஜீவ நீரூற்றை தொடர்ந்து நாங்கள் பற்றி பிடிக்க, அதிலிருந்து நாங்கள் ஜீவ தண்ணீரை எடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறீரே, 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி வருத்தப்படுகிறீரே அப்பா. அப்படிப்பட்டதான நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளிலே சந்திங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எந்த விதத்திலும் பின்மாற்றத்தின் காரியங்கள் தேவ பிள்ளைகளாகி எங்களுக்குள்ளே வந்து விடாதபடி சத்ருவானவன் எங்களை வஞ்சித்து அப்பா அவனுக்கு நேராக கொண்டு போகாதபடி தேவன் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. விசேஷமாய் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை சந்தியும் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படியாக பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் அப்பா. அவர்களை மீண்டுமாய் உயிர்ப்பித்த தேவன் சபையிலே அப்பா நீங்கள் கொண்டு வந்து நிலை நாட்ட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ராஜா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.